அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரௌலத்துல் ஜன்னா சொர்க்க பூங்கா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது போவதற்காண்டி பாபு நிசா என்ற வழியாக தான் உள்ளே விடுறாங்க. இதான் அசாஃபி சுஃபா, திண்ணை தோழர்கள், ஏழை சஹாபாக்கள் இந்த இடத்த தான் உட்கார்ந்து கல்வி கட்டுறாங்க. அபூ ஹுரைரா போன்றவர்கள் இந்த திண்ணை, அந்த திண்ணை அசாபு சுஃபாவுடைய திண்ணை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியுடைய உள்பகுதி. இது சுமார் 1000 சதுர மீட்டர் தான் ரசூலுடைய பள்ளி இருந்தது. நீட்டில் 9 தூணும், அகலத்தில் 9 தூணு தான் இருந்தது. அந்த இடத்துல ஒரு சிறிய இடம் ரௌலத்துல் ஜன்னா சொர்க்க பூங்கான்னு சொன்ன பைன பைத்தி ஒம்பரி ரௌலத்து மிரியால் ஜன்னா. என்னுடைய மெம்பர் படிக்கும் என்னுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில் உள்ளது சொர்க்கத்து பூங்கா சொன்னாங்க. ரசூலோட வீடு என்பது ரசூல் அடங்கக்கூடிய இடம் தான். இதான் பிலால் ரலியல்லாஹு அவங்க பாங்கு சொன்ன மேடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓதுன மெம்பர். இதுதான் மெம்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுழு வச்ச இடம் மிஹ்ராப். இதுதான் ரௌலத்துல் ஜன்னா சொர்க்க பூங்கா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இடத்துக்கு வர முடியும், தொழுக முடியும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை சென்ற வருஷம் கொடுத்தான். அதே இந்த வருஷம் அல்லாஹ் டிசம்பர் 25 கொடுத்தான். போன வருஷம் டிசம்பர் 19 இங்கே வந்தோம். இப்போ இந்த வருஷம் 2025 2024 டிசம்பர் 19 இங்கே வந்து தொழுதும் பாக்கி கொடுத்தான்லாம். இப்போ டிசம்பர் 2025 டிசம்பர் 25 வரக்கூடிய பாக்கி ரொம்ப கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அல்லா தாலா கொடுக்கணும் என்று அல்லா இடத்து வசதிக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஃபத்வா மெம்பர் படி இப்போ அங்கே தான் ஃபத்வா ஓதப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துளு வச்ச மிஹ்ராப், அங்கே தான் துளு வைக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு வாங்க சொன்ன மேடைக்கு பக்கத்து தொழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தாங்க.